ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம். இது கத்தாழை. இது பார்த்திங்கன்னா மிளகா, பெரிய மிளகா நிறையா காய்ச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, வாழை மரம். என்னடா வாழை மரம் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, குரங்கு தொல்லை தாங்க முடியலைங்க. அதனால் எல்லாமே குறுத்து வர வர இப்படி தான் வாழை மரத்தை தின்னுட்டு போயிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலைக்குள்ளேயும் ஒரு மிளகா செடி இருக்கும். கருவேப்பிள்ளையிலையும் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா கொய்யா. இந்த கொய்யா மேலே நீர் பூசணிக்காய் படர்ந்து அந்த கொய்யா செடி கொஞ்சம் இப்போ டவுனாக இருக்குது, வளர்றதுக்கு இடம் இல்லாமல். நீர் பூசணி கொடி பாருங்கள், கிட்டத்தட்ட 10 காய் பக்கமாக பொறிச்சிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா